ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இது நேற்று எடுத்த வீடியோவோட அப்டேட் தான். இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல மழை சென்னையில். திருவண்ணாமலையில் போயிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வந்து குபேரலிங்கம் போயிட்டோம். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலான்னு கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும் போதே குபேரலிங்கம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து நாங்கள் மார்னிங் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, பசிக்கவும் இல்லை. அதனால் பஜ்ஜி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு போண்டா மாதிரி இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டு பாப்பா வேணான்னு சொல்லிட்டா. அப்புறம் ஒரு லிங்கமாக தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குபேரலிங்கத்துலேருந்து இந்திரலிங்கம் போகிற பாதையில் வந்து பாப்பாவுக்கு பொரி மட்டும் வாங்கி கொடுத்தோம். அவங்களும் பசிக்கலை, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டா. ஒரு லிங்கத்துக்கும் இன்னொரு லிங்கத்துக்கும் இடையில ஒரு 2-2.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்கவே முடியல, தவழ்ந்து போகிற மாதிரி சூழ்நிலைலாம் வந்துச்சு. கால் வலி பயங்கரமாக இருந்துச்சு. நேற்றே இந்த அப்டேட் என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா நெட் இஷ்யூஸ் இருந்துச்சு. ப்ளஸ் செல்லில் சார்ஜும் இல்லை, மழையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி தான் நேற்றுக்கு உண்டான அப்டேட் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன். இடையில போகிற வழியில் மான்லாம் நிறைய கூட்டம் கூட்டமாக அழகாக இருந்துச்சு. அந்த மலை சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேலி போட்டிருந்தாங்க, கம்பி வேலி. அது உள்ளே வந்து நிறைய மான்கள் இருந்துச்சு. குபேரலிங்கம் முடிச்சுட்டு ஒவ்வொரு லிங்கமாக பார்க்கும்போது இடையில சாய்பாபா கோயில் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குபேரலிங்க காயின் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். அப்படியே ஒரு லிங்கமாக பார்த்துக்கிட்டு வந்தோம். மழையும் ஸ்டார்ட் ஆச்சு லைட்டாக. அப்புறம் இடையில கொடை பிடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்து ஏஞ்சி வந்தோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி குபேர கோயில்னு சொன்னாங்க. அது உள்ளேயும் போய் பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே மொபைல் அலௌடு இல்லாதனால என்ட்ரன்ஸ் மட்டும் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். வாயுலிங்கம் மட்டும் என்னன்னு தெரியல, பூட்டி இருந்துச்சு. வாயுலிங்கத்துக்கு அடுத்து வந்து குபேரலிங்கம் தான். குபேரலிங்கத்துக்கிட்ட வந்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.